கனமழை எதிரொலி கடலோர மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. சென்னை சுற்று வட்டாரங்களில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதி. காவிரி நீர் வழங்கும் விவகாரம் தமிழ்நாட்டிற்கு சாதகமாக தீர்ப்பு வரும் என எதிர்பார்ப்பு. அந்நிய நேரடி விவகாரத்தில் இன்று நாடாளுமன்றத்தின் வாக்கெடுப்பின் கூடிய விவாதம். முலாயம் சிங் மாயாவதியின் புதிய நிபந்தனைகளால் மத்திய அரசுக்கு புதிய நெருக்கடி. குன்னூர் அருகே 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து மினி பேருந்து விபத்து. 8 பேர் உயிரிழப்பு, 30 பேர் படுகாயம். தமிழ்நாட்டில் நேற்று பரவலாக பல்வேறு பெய்த கனமழையால் சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தமிழ்நாட்டை நெருங்கியுள்ளது. இதனால் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இன்னும் 2 தினங்களுக்கு தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று நள்ளிரவு முதல் அதிகாலை வரை பலத்த மழை பெய்தது. புறநகர் பகுதியிலும் மழை பெய்தது. இதனால் முக்கிய சாலைகளில் மழைநீர் கரை புரண்டு ஓடியது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமப்பட்டனர். சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளானார்கள். கனமழை காரணமாக சென்னை ராயபுரத்தில் உள்ள காசிமேட்டில் கட்டிட சுவர் ஒன்று இடிந்து விழுந்ததில் லில்லி சித்ரா என்ற 2 மூதாட்டிகள் படுகாயமடைந்து பலியானார்கள். இதே மழை தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்ததுன்னா எங்களால் வண்டி ஓட்ட முடியல. நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. வண்டி ரோட்டில் நிறைய டிராஃபிக் ஆகிட்டு இருக்கு. காலையிலேருந்து மழை பெய்யுறது எனக்கு சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் பயங்கர கஷ்டமாக இருக்குது. இதே போல் மழை தொடர்ச்சி பெஞ்சிட்டு இருந்ததுன்னா எங்கள் பொழப்பு அதோட ஒன்றும் பண்ண முடியாது எங்களால். கனமழை காரணமாக சென்னையில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்து பலத்த மழை காரணமாக அங்குள்ள பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிப்பதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. கனமழை காரணமாக சென்னை வர வேண்டிய விமானங்கள் தாமதமாக வந்தன. விமான ஓடு பாதையில் மழைநீர் தேங்கியதால் விமானங்கள் தரையிறங்குவதிலும் சிரமம் ஏற்பட்டது. இதேபோல தண்டவாளங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் சென்னையிலிருந்து புறப்படும் ரயில்களும் சென்னைக்கு வந்து சேரும் ரயில்களும் தாமதம் ஏற்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது தென் ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டிற்கு இடையில் நிலை கொள்ளுது. இதனால் 24 மணி நேரத்திற்கும் தமிழ்நாட்டில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் அவர்களின் பேட்டியை இப்போது பார்க்கலாம். கடந்த வாரம் அந்தமான் கடல் பகுதியில் உதயமான ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவிலே தெற்கு ஆந்திரா மற்றும் தமிழகத்தை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக நிலை கொண்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே வட கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் எஞ்சிய மாவட்டங்களில் இரு இடங்களில் மழை பெய்துள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை எதிர்பார்க்கலாம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். விட்டு விட்டு மழை பெய்யும். சென்னையில் நள்ளிரவு பெய்த கனமழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளதாக கூறுகிறார் நமது செய்தியாளர் சிவராஜ். வங்கக்கடல் பகுதியில் உருவாக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக கடந்த 2 தினம் வந்து சென்னை நகர் முழுவதும் மழை கொட்டி தீர்த்திருக்கு. இதன் காரணமாக வந்துட்டு ஓட்டேரி, வண்ணாரப்பேட்டை, காசிமேடு, வியாசர்பாடி உள்ளிட்ட இடங்களில் வந்து மழை நீர் வந்து அதிக அளவில் சாலையில் தேங்கி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்க்கறது வந்து இந்த தங்க சாலைன்னு சொல்லக்கூடிய மின்ட்டு சாலை. இந்த சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மழை நீர் முழுவதுமாக தேங்கி வாகன ஓட்டிகளுக்கு வந்து பெரும் இடையூறாக இருக்கு. வாகன ஓட்டிகளும் சரி, பேருந்துல 4 சக்கர வாகனங்களும் சரி, 2 சக்கர வாகனங்களும் சரி, இந்த மழை தண்ணியில் வந்து இந்த பாதையை வந்து கடந்து வருவது வந்து ரொம்ப சிரமமா இருக்குது. நகரில் வந்து சில இடங்கள்ல வந்து முக்கியமான சாலைகள் வந்து மரங்களும் வந்து முறிஞ்சு விழுறதுனால வந்து போக்குவரத்துக்கு வந்து இது பெரும் இடையூறா இருக்குது. மாநகராட்சி வந்து அதாவது இன்னும் போர்க்கால அடிப்படையில் வந்து துரிதமா வந்து நடவடிக்கை எடுத்து முறிஞ்ச மரங்களை எல்லாம் வந்து அப்புறப்படுத்தணும். இங்க தேங்கி இருக்கக்கூடிய தண்ணிகள்லாம் வந்துட்டு உடனடியா அதை வந்து சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வந்து வேண்டுகோள் விடுக்கிறாங்க.
அந்நிய நேரடி முதலீடு விவகாரத்தில் சமாஜ்வாதி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிகள் மத்திய அரசுக்கு நிபந்தனை விதித்துள்ளதால் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெறவுள்ள வாக்கெடுப்பின் கூடிய விவாதம் காங்கிரசுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. அந்நிய நேரடி முதலீடு விவகாரத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்ததற்கு பாரதிய ஜனதா மற்றும் இடதுசாரி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்புடன் கூடிய விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தின. இதனால் நாடாளுமன்றத்தில் இன்றும் நாளையும் வாக்கெடுப்புடன் கூடிய விவாதம் நடைபெற உள்ளது. இந்நிலையில் மத்திய அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வரும் சமாஜ்வாதி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிகள் தற்போது நிபந்தனையுடன் கூடிய ஆதரவு அளிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளன. அரசு பணிகளில் எஸ்டி பிரிவினர்களுக்கு பதவி உயர்வு அளிக்கப்படும் மசோதாவை உடனடியாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து நிறைவேற்றும்படியும் அதன் பின்னர் அந்நிய நேரடி முதலீடு மசோதாவிற்கு ஆதரவு அளிப்பதாகவும் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி நிபந்தனை விதித்துள்ளது. இதற்கு நேர்மாறான கருத்தை கொண்ட முலாயம் சிங்கின் சமாஜ்வாதி கட்சி அந்த மசோதாவை நிறைவேற்றினால் அந்நிய நேரடி மசோதாவை எதிர்க்க முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அந்நிய நேரடி முதலீடு மசோதாவை நிறைவேற்ற தேவையான 273 வாக்குகள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு நாடாளுமன்றத்தில் இதுவரை 305 எம்பிக்கள் ஆதரவு இருந்த நிலையில் தற்போது 22 எம்பிக்களை கொண்ட சமாஜ்வாதி கட்சியும் 21 எம்பிக்களை கொண்ட பகுஜன் சமாஜ் கட்சியும் அரசுக்கு எதிரான நிலையை கடைபிடித்ததால் அந்நிய நேரடி முதலீடு மசோதா நிறைவேறாது. இந்த நிலைமை ஏற்படாத வண்ணம் அந்நிய நேரடி முதலீடு மசோதாவை நிறைவேற்ற பகுஜன் சமாஜ் கட்சியின் நிபந்தனையை ஏற்பது குறித்தும் மத்திய அரசு தீவிர பரிசீலனையில் ஈடுபட்டு வருகிறது. இதேபோல் தேசிய ஜனநாயக கூட்டணியும் அந்நிய நேரடி முதலீடு மசோதாவை தோற்கடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் தீவிரமாக எடுத்து வருகிறது. இதனிடையே அந்நிய நேரடி முதலீடு குறித்த விவாதம் மாநிலங்களவையில் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. காவிரியில் தண்ணீர் கோரி தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ள மனுவை உச்சநீதிமன்றத்தில் இன்றும் விசாரணைக்கு வரவுள்ளது. இதில் தமிழ்நாட்டிற்கு சாதகமான தீர்ப்பு வழங்கப்படலாம் என்று தெரிகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் நமது டெல்லி செய்தியாளர் இங்கர்லோஸ் கரம். இந்த 20 டிஎம்சி முதல் 25 டிஎம்சி வரை உத்தரவிட்டால் எந்த நிலைப்பாடு இருக்கும் என்ற வகையில் நேற்று நீதிபதிகள் டிகேஜின் மற்றும் மதன் பி லோகர் கர்நாடக அரசிடம் கேட்டபொழுது கர்நாடக அரசு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர முடியாத சூழ்நிலையை தான் தெரிவித்தது. இந்த வகையில இன்றும் இந்த விசாரணை தொடங்குகிறது. இந்த விசாரணையில இன்று CS வைத்தியநாதன் தன்னுடைய வாதங்களை எடுத்து வைப்பார். அதனைத் தொடர்ந்து டெல்லி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்று தமிழகத்துக்கு சாதகமாக ஒரு உத்தரவை இட்டாலும் அது தமிழகத்தினுடைய தேவைக்கு குறைவாக தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதிகமாக கேட்பது ஒரு நாளொன்றுக்கு 2 டிஎம்சி வீதம் 30 டிஎம்சி தண்ணீரை கேட்கின்றது தமிழக அரசு. ஆனால் கர்நாடக அரசு இந்த 25 டிஎம்சி கூட தண்ணீர் தர மாட்டோம் என்ற வகையில் தான் நேற்று தன்னுடைய வாதங்களை வைத்தது. இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இன்று எந்த வகையான தீர்ப்பு வரும் என்ற வகையிலும் கர்நாடக அரசு இந்த தீர்ப்புக்கும் சம்மதம் தெரிவிக்குமா என்றால் இது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. காவிரி நதிநீர் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்கில் தமிழகத்திற்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்காவிட்டால் தங்களது போராட்டம் தீவிரமடையும் என்று தஞ்சை மாவட்ட விவசாயிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. தஞ்சையில் பேசிய விவசாயிகள் சங்க தலைவர் சுகுமாரன் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகம் பிடிவாதம் பிடிப்பது கவலை அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். காவிரி நீர் வருவதற்கு கால தாமதமாகும் ஒவ்வொரு நாளும் விவசாயிகளின் சாவுக்கு காரணமாகிவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காவேரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக தமிழகத்திற்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்காவிட்டால் தங்களது போராட்டம் தீவிரமடையும் என்றும் தஞ்சை மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். காவிரி டெல்டா மாவட்டங்களில் 20 நாளாச்சு மழை பெஞ்சு, தண்ணி மேட்டூர் மூடி 10 நாளாச்சு, பயிரெல்லாம் பட்டு போச்சு. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு ஆணையத்தில் வழக்கு நடந்தது. இந்த வழக்கில் எங்களுக்கு 20லேருந்து 25 டிஎம்சி வரலையும் தண்ணி கொடுத்தா என்னன்னு நீதிபதியே கேட்டிருக்காங்க கர்நாடக அரசு. ஆனால் ஒரு சொட்டு தண்ணி கூட தர முடியாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் நீதிமன்றமே இராணுவத்தை அனுப்பி தண்ணியை திறந்து விடணும். அப்படி திறந்து விடலைன்னா 7ஆம் தேதி பெரிய அளவில் பந்து நடக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக இருப்பு மற்றும் தேவை விவரங்களை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த 2 மாநில அறிக்கை குறித்த விவாதம் இன்றும் நடைபெற உள்ளது. தமிழகம் கேட்கும் குறைந்தபட்ச நீரான 30 டிஎம்சியை கூட தர முடியாத நிலையில் உள்ளதாக கர்நாடகா தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காவிரி வழக்கில் தமிழகத்திற்கு சாதகமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் இன்று வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குன்னூர் அருகே மலைப்பாதையில் இருந்து 100 அடி பள்ளத்தில் மினி பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர்.
நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் இருந்து கொட்டக்கொம்பை கிராமத்திற்கு 38 பயணிகளுடன் மினி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. கொட்டக்கொம்பை அருகே உள்ள அண்ணா நகர் என்ற வளைவு என்ற இடத்தில் வந்தபோது எதிரே வந்த வாகனத்திற்கு வழிவிடுவதற்காக மினி பேருந்தின் ஓட்டுநர் முயற்சி செய்துள்ளார். அப்போது பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் இருந்து விலகி 100 அடி பள்ளத்திற்குள் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் மினி பேருந்து சின்னாபின்னமாக உருக்குலைந்தது. போகும்போது கீழே இருந்து கவர்மெண்ட் பஸ் வந்தது. சைடு கொடுக்கும்போது லேசா ஒரு பரல் பிறண்டது. சுமார் ஒரு 100 அடி பள்ளத்துல 8-9 பரல் பிறண்டு நாங்கெல்லாம் தப்பிச்சுதான் இருந்துங்க. அந்த ஸ்பாட்லயே ஒரு 5-6 பேர் இறந்துட்டாங்க. ஏதோ கவர்மெண்ட் வண்டி வந்து எங்களெல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாங்க. மலைப்பாதையில் இருந்து மினி பேருந்து கவிழ்ந்த தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் பயணிகள் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் 2 பேர் மேல் சிகிச்சை கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் கோவை மருத்துவமனையில் உயிரிழந்தார். படுகாயமடைந்தவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய நீலகிரி மாவட்ட தேமுதிக செயலாளர் சாந்தி ஏ ராமு மலைப்பாதையில் செல்லும் பேருந்துகளை முறையாக இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அந்த வண்டி பின்னாடியே வந்துட்டு இருந்தேன். வந்ததுல முன்னாடி இருந்து ஒரு பஸ் வந்தது. அந்த பஸ் வந்து நிலை தடுமாறி ஒரு 100 அடி பள்ளத்துல கீழே போயிருச்சுங்க. ஆனா பஸ்ல வந்து பொதுவாகவே பார்க்கும்போது ஒட்டக்கம்பையில இருந்து வர்ற பஸ் ரொம்ப ஸ்பீடுங்க. அந்த பஸ்ல வந்து ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட், ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்கு. பஸ் அது இல்லாம வந்து இப்போ வந்து டிரைவருங்களும் வந்து மெதுவாக ஓட்டுறது இல்ல. பள்ளத்தில் மினி பேருந்து கவிழ்ந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் மருத்துவமனையில் போதிய மின் வசதி செய்து தரவில்லை என்று நோயாளிகளின் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மருத்துவமனையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு மேலும் பல செய்திகள் காணலாம். காத்திருங்கள். தொடர்ந்து கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியோடு.